டெய்லி மார்னிங் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு என்ன கொஞ்ச நேரம் சொல்லி தூங்குறீங்களா? 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நைட்ல தூங்க போற டைம்ல ரீல்ஸ் ஓபன் பண்ணிட்டு டைம் போனதே தெரியாம வருத்தப்படுறீங்களா? இது உங்களுடைய வீக்னஸ் இல்ல, ஒரு பிரெயின் கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஹேபிட் லூப். எனக்கு நம்ம டே டூல இந்த ஹேபிட் லூப்ப எப்படி ஒரு லைஃப கண்ட்ரோல் பண்ண தவிர்த்து பிரேக் பண்ணிட்டு உன்னை ஃப்ரீ ஆக்குறதுக்கான சிம்பிள் மற்றும் சயின்டிபிக்கான வழிகளை பத்தி பேசுவேன். நாம டெய்லி பண்றதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும். உதாரணத்துக்கு போன் ஓபன் பண்ணி இன்ஸ்டாவை பிரஸ் பண்ணிட்டு லேட் நைட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது வரைக்கும் எல்லாமே ஆட்டோ பைலட் நடக்கிற ஆக்ஷன்ஸ் தான். ஆனா அது ரேண்டமா நடந்ததான் கிடையாது. அது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண நடக்குது. இந்த பேட்டர்ன் தான் ஹேபிட் லூப்னு நம்ம குறிப்பிடுறோம். உனக்கு தெரியாம ஒரு பிஹேவியரை ரிப்பீட் பண்ண வைக்கிற இன்விசிபிள் ட்ராப் தான் இருக்கு. ஹேபிட் லூப்னா வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கியூ, செகண்ட் கிரேவிங், தேர்ட் ரெஸ்பான்ஸ், ஃபோர்த் ஃபைனலி ரிவால்வ் தான். இந்த சைக்கிளை பிரேக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா உன்னுடைய பேட் ஹேபிட் ஈஸியா உடைச்சிருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வெப்பன். இதை புரிஞ்சுக்கிட்டா அடிக்ஷன், ப்ரோக்ராஸ்டினேஷன், ஓவர் ஈட்டிங் எல்லாமே நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கியூ. கியூ என்பது ட்ரிகர். உதாரணத்துக்கு போர் அடிக்கிறது ஒரு ட்ரிகர், ஸ்ட்ரெஸ் ஆகுறது ஒரு ட்ரிகர், சைலன்ஸ், அதே போல போன் எல்லாமே கியூ தான். கியூ உடனே பிரெயின் என்ன பண்ணும், அந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும். சோ உங்களோட ஹேபிட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றத நீ அப்சர்வ் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அமையும். கியூ உடனே செகண்ட் ஸ்டெப் ஆகிய கிரேவிங்ஸும் வரும். கிரேவிங்னா கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ண வேணும்னு சொல்லிட்டு உன்னோட பிரெயின்ஸ் ஒரு கால். உதாரணத்துக்கு போர் அடிக்குதா, ரீல்ஸ் பாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஜங்க் ஃபுட்ஸை கன்சியூம் பண்ண. இல்ல லோன்லினஸா இருக்கியா, பழைய பேட் ஹேபிட்டை நீ கமிட் பண்ணு. சோ இது மாதிரி உன்னுடைய கிரேவிங்ஸ் ஜஸ்ட் எமோஷனல் தான், லாஜிக்கா பிரெயின் ரிஜெக்ட் பண்ணாது. சோ கிரேவிங் வந்துச்சுன்னா அது நார்மல் தான், ஆனா அதை ஹேண்டில் பண்றதுக்கு சைடு. சோ கிரேவிங் வந்ததும் நீ டீஃபால்ட்டா பண்ற பிஹேவியர் தான் தேர்ட் ஸ்டெப் ஆகிய ரெஸ்பான்ஸ். அதாவது போர் அடிக்குதுன்னா ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா பிடிச்ச ஜங்க் ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுவீங்க, இல்ல ரொம்ப நீங்க டிப்ரெஷனா இருக்கீங்க, அதிக டைம் இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் நீங்க கம்மி பண்ணிட்டு உங்களுடைய ஒன்னால வேலைகளை வீணடிச்சிருவீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டீம்ல நினைக்கிறாங்கன்னா ஹேபிட் தான் நீங்க ஆக்சுவலா மாறுது. பட் ஆக்சுவலா நீங்க உங்களோட கிரேவிங்ஸ் நீங்க ரியாக்ட் பண்றீங்க. அதனாலதான் இதை நம்ம பிரேக் பண்றதுக்கு வில் பவர் மட்டுமே போதாது, இதற்காக ஒரு சிஸ்டம் நம்ம ஃபாலோ செய்தாது. ஹேபிட் கண்டினியூ ஆகிறதுக்கான ரீசன் ரிவார்டு தான். அதாவது ஒரு சின்ன பிளஷர் கிடைக்குது, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைல ஒரு எஸ்கேப் கிடைக்குது. இதுதான் இந்த ரிவார்டு நம்ம சொல்றோம். அதாவது பிரெயினுக்கு டோபமைன் கிடைக்குது. டோபமைன் ஒரு ஹாப்பியான ஹார்மோன். இதனாலதான் பிரெயின் உள்ள போர்ஸ் பண்ணது இவ்வாறான தவறான ஆக்டிவிட்டி ரிப்பீட் செய்ய சொல்லிட்டு ரிவார்ட் அப்ப பிரெயின் என்ன கத்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ஷனை நான் செய்யும் போது நான் நல்லா ஃபீல் பண்றேன், அது ஃபீல் சொல்லிட்டு பிரெயின் உள்ள விஷயங்களை ரிப்பீட் செய்ய வைக்குது. இதுதான் ஹேபிட்டும் ஸ்ட்ராங் செய்யும். பேட் ஹேபிட்ஸ்க்கு நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். அந்த ரிவார்டு ஃபாஸ்டா கிடைக்குது, அதாவது இன்ஸ்டன்டான பிளஷர் கிடைக்குது, இன்ஸ்டன்ட் டோபமைன் கிடைக்குது. இப்போ பிரெயின் என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்டன்டா கிடைக்கிறது ரொம்ப பிடிச்சிடும். சோ ஸ்லோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது பிரெயின் போர் ஆகிடுது. உதாரணத்துக்கு இப்ப ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். அதே போல படிக்க சொன்னா என்ன பண்றோம், ஸ்க்ரோல் பண்றோம். சோ நமக்கு போர்டு விஷயத்தை அவாய்ட் செய்யுது. இன்ஸ்டன்ட் பிளஷர் விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஷார்ட் வீடியோ பாக்குறீங்க, இந்த லாங் ஃபார்ம் யாரும் பார்க்க மாட்டீங்க. சோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்றது ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபெயில் ஆகுற ரீசன் என்னன்னா ரிவார்டு டிலே ஆகுது கிடைக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் செய்யறோம்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் தெரியும். அதே போல இப்ப நான் படிக்கணும்னா எக்ஸாம் அப்பதான் செமஸ்டர் ரிசல்ட் நமக்கு தெரிய வரும். சோ இதனால படிக்கிற விஷயம் பெனிஃபிட் ஸ்லோவா கிடைக்கிறதால பிரெயின் ஈஸி ரிவார்டு சூஸ் பண்ணுறது. அதாவது பேட் ஹேபிட்ல இன்ஸ்டன்ட் ரிவார்டு அதை சூஸ் பண்றோம். பட் இதை நான் ரிவர்ஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ட்ரெயின் பண்ணும். அதாவது கன்சிஸ்டன்டா ரிவார்டான குட் ஹேபிட்டை நம்ம செய்யும் போது சின்ன சின்ன ஸ்மால் ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கணும்னா உங்களோட பிரெயின் குட் ஹேபிட்க்கு ஸ்ட்ரிக்ட் பிரேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
உங்களுடைய கியூபை ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது உங்களுடைய பேட் ஹேபிட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றத அப்சர்வ் பண்ணுங்க. நைட் போர்டு நேரத்துல ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களா? லோக்கல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற சமயத்துல சிகார் பிடிக்க ஸ்டார்ட் பண்றீங்களா? இல்ல பசி இல்லாம வந்து சிப்ஸ் பேக்கெட்டை ஓபன் பண்றீங்களா? சோ உங்களுக்கு கியூவை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் அடுத்தது கண்ட்ரோல்ன்றது ஸ்டார்ட் ஆகும். கியூவை ரிமூவ் பண்றதுக்கான ஈஸியஸ்டான ஹேக், போன் பெட் கிட்ட இருந்தா ஸ்க்ரோல் பண்ண தோணும். ஜங்க் ஃபுட் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி இருந்தா ஓவர் ஈட்டிங் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிகரெட் இருந்ததுன்னா டெம்டேஷன் யூஸ் பண்ண தோணும். சோ கியூவை சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேபிட் லோக்கல் வீக்கன் ஆகிடும். எதனால? என்வரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணா உங்களுடைய பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும். பேட் ஹேபிட்டை டிராப் பண்ண கஷ்டம் தான், ஆனா அதை ரீப்ளேஸ் பண்றது ஈஸி. உதாரணத்துக்கு ஸ்க்ரோல் பண்றதுக்கான கிரேவிங்ஸ் வருதா? மூச்சு நல்லா இருந்து ஒரு 10 நிமிடம் விடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? ஒரு ஸ்மால் வாக் போயிட்டு வாங்கலாம். இல்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸ்க்கான கிரேவிங் ஏற்படுதா? தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிங்களா? இல்ல வந்து ஹேங்கர் ஃபீல் பண்றீங்களா? சோ கோவத்தப்ப நீங்க வந்து அமைதியா வந்து கொஞ்ச நேரம் இருங்க. ஏன்னா கோவத்தப்ப பிரஷர் பண்ண வைக்கீங்க. பிரெயினுக்கு புதுவிதமான ரெஸ்பான்ஸை டீச் பண்ணினா உங்களுடைய ஹேபிட் அதனுடைய பவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து லூஸ் ஆகும். ரிவார்டை ரிமூவ் பண்ண முடியாது. பிரெயினுக்கு ஹாப்பினஸ் அத்தியாவசியமான தேவை. பட் ரிவார்டையும் வந்து நம்மளால ரீப்ளேஸ் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா? தினந்தனம் வந்து ஒரு போட்டோ மாதிரி எடுத்து உங்களோட மொபைல்ல போல்டரா வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அந்த ப்ராக்ரஸ் போட்டோ தான் உங்களுக்கான ரிவார்ட். செகண்ட் வந்து இப்ப ரீடிங்க்கு வந்து நீங்க காமா ஃபீல் பண்றது தான் வந்து ரிவார்ட். தென் ஸ்டடி பண்றீங்களா? உங்களுக்கான சின்ன சின்ன ட்ரீட்டை நீங்களா வந்து வைத்துக் கொள்ளுங்க. சோ ரிவார்டை வந்து சேஞ்ச் பண்ணினா உங்களுடைய பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்கலா நியூ ஹேபிட்ஸ்க்கு அடாப்ட் ஆகி குட் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ண கஷ்டமா இருக்கா? 2 minute ரூலை ட்ரை பண்ணுங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான் சொன்னதுதான் ஜேம்ஸ் கிளியர். ஜஸ்ட் 2 minutes வந்து புக் ரீட் பண்ணுங்க. 2 minutes ஒரு வாக் போங்க. 2 minutes உங்களோட ரூமை கிளீன் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண பிரெயின் ரெசிஸ்ட் பண்ணவே பண்ணாரு. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டினியூ பண்றது ஆட்டோமேட்டிக்கல் ஆகிடும். இது வந்து பிரெயின் ஹேபிட். பேட் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ண அதை நீங்க வந்து டிஃபிகல்ட்டா மாற்றணும். உதாரணத்துக்கு போன் அடிக்கடிக்கு பயன்படுத்துறீங்களா? அதனுடைய பாஸோட ரொம்ப லாங்கா போகும். ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரிமூவ் செய்திடணும். அதே போல இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்ணீங்களா? அதுல இருந்து லாக் அவுட் பண்ணிடணும். தென் வந்து கேமிங் ஆப்ஸ் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல நீங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஃபிரிக்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதால பிரெயின் இதை சூஸ் பண்றதுக்கு சிரமம் ஏற்படுது. அதாவது பிரெயின் வந்து ஈஸியான பார்த்து வந்து சூஸ் பண்ணும். சோ நீங்க வந்து பேட் ஹேபிட்டை நேச்சுரலி வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் ஹேபிட்ஸை அதே போல ஈஸியாக மாற்றணும். உதாரணத்துக்கு ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸை ஒரு நாள் முன்னாடி வந்து ரெடி பண்ண வச்சுட்டு தூங்க போறது. அதே போல வாட்டர் பாட்டில் டேபிள்ல வைக்கிறது, புக் பில்லோ பக்கத்துலயே நீங்க வைக்கிறது, அதே போல ஆபீஸ் பேக்கை கிளீனா வைக்கிறது. இது மாதிரி வந்து குட் ஹேபிட்ஸ் வந்து அக்சசிபிளா இருந்தா வந்து ஈஸியா அதை சூஸ் பண்ணிடும். உங்களுடைய லைஃப் வந்து சிம்பிளாக மாறிடும். மைண்ட் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருந்தா ஹேபிட் குரூப்பை பிரேக் பண்றது கஷ்டம் தான். சோ டெய்லி 10 to 15 minutes சைலண்டான டிஜிட்டல் டீடாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதாவது நோ போன், நோ நாய்ஸ், நோ ஸ்க்ரோலிங். இப்ப ஓவர் டோபமைன் லெவல் நார்மல் ஆகும். பட் ஒன் டே பண்ணிட்டு பார்க்காதீங்க. நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரேவிங்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். மைண்டும் காமாக ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஹேபிட் குரூப்பை நம்ம ஃபாஸ்டா வந்து பிரேக் செய்யணும். அதே போல என்விரான்மெண்ட் வந்து உங்களுடைய ஹேபிட்டை டிசைட் பண்ணுது. அதாவது ரூம் வந்து கிளீனா இருந்ததுன்னா உங்களுடைய மைண்ட் வந்து போக்கஸ்டா இருக்கும். அதே போல போன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனோட அளவு வந்து குறையுது. புக்ஸ் வந்து கண்ணு கெட்ட தொலைவிலே இருந்ததுன்னா அதை நீங்க படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகரிக்கிறது. அதே போல ஒர்க் அவுட் பண்றதுக்கான ஷூஸ் வந்து டிசைன்லா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் அல்லது ஜிம் மோட்டிவேட் ஆகி தர வாய்ப்பு இருக்கு. உங்களோட சரௌண்டிங்ன்றது உங்களோட ஹேபிட்ஸ் வந்து ஷேப் பண்ணுது. அதனால ஸ்மால் சேஞ்சஸ் வந்து பிக் இம்பாக்டை ஏற்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ராங்கஸ்ட் ஹேபிட் சேஞ்ச் பண்ற மெத்தட் தான் இந்த ஆயுர்வேதிக் ஷிஃப்ட் நம்ம டே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது நான் வந்து வெயிட் சீக்கிரம் டீப்பா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் வந்து ஸ்மோக்கை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து
ப்ரெசென்ட் இருக்க சொல்லுங்க. உங்களோட பேட் ஹேபிட்டும் நீங்க எல்லாம் வந்து புயற்சி செய்யற மாதிரி சொல்லுங்க. நான் இந்த நேரத்தை வந்து ப்ரொடக்டிவா பயன்படுத்துறேன், நான் வந்து ஒரு டிசிப்ளினான பர்சன், இந்த மாதிரி வந்து உங்க ஐடென்டிட்டி ஷீட் பண்ணி சொல்றதால உங்களுக்கு பிரெயின் என்ன பண்ணுறது வந்து இவ்வாறுனா புது புது பிஹேவியர்ல வந்து சூஸ் பண்ணுது. இதனால வந்து உங்களுடைய ஹேபிட்ஸ் வந்து பெர்மனண்டா சேஞ்ச் தான். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 4 வேர்ட் ஃபார்முலாலாம் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். இதனால நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணி ரீஇன்வென்ட் பண்றீங்கன்னா இவ்வாறான ஸ்டெப்ஸ் நீங்க மாஸ்டர் செய்தாலே போதும். உங்களுடைய எந்த விதமான ஹேபிட்டையும் பிரேக் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் நீங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிசிபிலிட்டி நேச்சரா வந்துடும், மைண்ட் செட்டும் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும், உங்களோட ஃபியூச்சர்ன்றது ஃபுல் கண்ட்ரோல் உங்களோட கையில வந்துடும்.